Hello students, now we are going to see 9th Maths chapter 5 coordinate geometry part 13 exercise 5.6. In the previous video in part 12 we have seen exercise 5.6 sums 1 to 13. 14th question, if the coordinates of one end of a diameter of a circle is 3, 4 and the coordinates of its center is minus 3, 2, then the coordinate of the other end of the diameter is option 1 is 0, minus 3, option 2 0, 9, option 3 3, 0, option 4 minus 9, 0. So இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா diameter of the circle ஒரு end கொடுத்திருக்காங்க, அடுத்தது வந்து அதோட center வந்து கொடுத்திருக்காங்க. the diameter ஓட other end அதோட கோஆர்டினேட்ஸ் என்ன அப்படின்றத வந்து நம்ம இந்த 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். 14th questionக்கு answer வந்து option 4 வந்து minus 9, 0. Midpoint M is equal to x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. Let the other end of the diameter be A, B. அதாவது இந்த சர்க்கிள்ல வந்து diameterல வந்து ஒரு end வந்து 3, 4னு கொடுத்திருக்காங்க. அடுத்தது அதோட சென்டர் வந்து minus 3, 2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து இந்த diameterோட other end வந்து கண்டுபிடிக்கணும். அது நம்ம வந்து AB அப்படின்னு வந்து நம்ம வந்து assume பண்ணிக்கிறோம். 3, 4 வந்து x1, y1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது AB வந்து x2, y2 எடுத்துக்கிறோம். இந்த பாயிண்ட்ஸ் வந்து இந்த மிட் பாயிண்ட் ஃபார்முலால வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சென்டர் வந்து நமக்கு இந்த மிட் பாயிண்ட் அதை வந்து எடுத்துக்கிறோம். சோ நமக்கு வந்து minus 3, 2 that is equal to 3 plus A by 2, 4 plus B by 2 அப்படி நமக்கு வந்து கிடைக்குது. சோ இங்க வந்து x கோஆர்டினேட்டையும் y கோஆர்டினேட்டையும் நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா 3 plus A by 2 வந்து that is equal to minus 3 கிடைக்குது. 4 plus B by 2 வந்து that is equal to 2 அப்படின்னு கிடைக்குது. இங்க 2 வந்து லெஃப்ட் சைடு டினாமினேட்டர்ல இருக்கு. லெஃப்ட் டு ரைட் போகும்போது இதோட ரெசிப்ரோக்கல் நியூமரேட்டருக்கு போயிடும். சோ 3 plus A that is equal to minus 3 into 2னு கிடைக்கும். அடுத்தது இங்க டினாமினேட்டர்ல 2 இருக்கு. லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் சைடு போகும்போது அது வந்து நியூமரேட்டருக்கு ரெசிப்ரோக்கல் வந்து போயிடும். சோ 4 plus B வந்து that is equal to 2 into 2னு கிடைக்கும். இதுதான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுத போறோம். 3 plus A that is equal to minus 3 into 2. ஒரு நெகட்டிவ் into பாசிட்டிவ் வந்து நமக்கு நெகட்டிவ் தான் கிடைக்கும். minus 3 into 2 வந்து minus 6. So 3 plus A வந்து that is equal to minus 6. இங்க 3 வந்து லெஃப்ட் சைடு பாசிட்டிவா இருக்கு. லெஃப்ட் டு ரைட் போகும்போது அது நெகட்டிவ் ஆயிரும். So A is equal to minus 6 minus 3. இது ரெண்டுமே நெகட்டிவா இருக்கு. So இது ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம நெகட்டிவ் சைன் போடணும். minus 6 minus 3 வந்து that is equal to minus 9. So A is equal to minus 9 அப்படின்னு கிடைக்குது. So 4 plus B that is equal to 2 into 2. 2 2s are வந்து 4. 4 plus B வந்து that is equal to 4. இங்க 4 வந்து left side பாசிட்டிவா இருக்கு. left to right போகும்போது அது நெகட்டிவ் ஆயிரும். So B is equal to 4 minus 4. 4 minus 4 வந்து 0. B is equal to 0 அப்படின்னு கிடைக்குது. So the other end is minus 9, 0. இதுதான் வந்து இந்த questionோட answer. 15th question, the ratio in which the x-axis divides a line segment joining the points A, A1, B1 and B, A2, B2 is option 1, B1 is to B2, option 2, minus B1 is to B2, option 3, A1 is to A2, option 4, minus A1 is to A2. இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் A and B இதில் வந்து ஜாயின் பண்ற அந்த லைன் செக்மெண்ட்டை எந்த ரேஷியோல வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வந்து டிவைட் பண்ணுது அப்படின்றது வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்டான ஆப்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். 15th question answer வந்து option 2 minus B1 is to B2. A வந்து A1, B1 வந்து x1, y1 எடுத்துக்கிறோம். B வந்து A2, B2 அத x2, y2 எடுத்துக்கிறோம். இதுக்கு வந்து செக்ஷன் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும். by செக்ஷன் ஃபார்முலா P of x, y that is equal to m x2 plus n x1 by m plus n, m y2 plus n y1 by m plus n. P of x, y க்கு வந்து a, 0ன்னு போடுறோம். என்னன்னா x axis அப்படின்னா அதுல வந்து y coordinate வந்து 0வா இருக்கும். So P of x, y வந்து a, 0 அப்படின்னு எழுதிக்கிறோம். இதுல வந்து x1, x2 வேல்யூ y1, y2 வேல்யூ வந்து இந்த செக்ஷன் ஃபார்முலால யூஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா a, 0 that is equal to m a2 plus n a
1 divided by m plus n, m b2 plus n b1 divided by m plus n. இதுல வந்து நம்ம x coordinate y coordinate வந்து ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா first term equal to first one, second term equal to second one அப்படின்னு கிடைக்கும். நமக்கு வந்து second term வந்து 0 வட வந்து நம்ம ஈக்குவேட் பண்றோம், second term-ஐயும். So நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா mb2 plus nb1 divided by m plus n, அது வந்து that is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். அது வந்து நம்ம next stepல எழுதுறோம். mb2 plus nb1 divided by m plus n, that is equal to 0. இங்க left side வந்து m plus n வந்து denominatorல இருக்கு, left to right போகும்போது அதோட reciprocal வந்து numeratorக்கு போயிரும். So நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா mb2 plus nb1 that is equal to 0 into m plus n. 0 வட எந்த டேர்மை நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0 தான் கிடைக்கும். So 0 into m plus n வந்து 0. So நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா mb2 plus nb1 that is equal to 0 அப்படின்னு கிடைக்குது. nb1 வந்து left side பாசிட்டிவா இருக்கு, left to right போகும்போது அது வந்து நெகட்டிவ் ஆயிரும். So mb2 that is equal to minus nb1 அப்படின்னு நமக்கு வந்து கிடைக்குது. இங்க b2 வந்து லெஃப்ட் சைடு நியூமரேட்டர்ல இருக்கு, லெஃப்ட் டு ரைட் வரும்போது அது வந்து டினாமினேட்டர்ல வந்துரும், அதோட ரெசிப்ரோக்கல். இங்க n வந்து நியூமரேட்டர்ல இருக்கு, ரைட் டு லெஃப்ட் போகும்போது இது வந்து என்ன ஆகும், அதோட ரெசிப்ரோக்கல் வந்து டினாமினேட்டருக்கு வந்துரும். சோ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா m by n that is equal to minus b1 by b2 ன்னு கிடைக்கும். இததான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுத போறோம். m by n that is equal to minus b1 by b2. இந்த fractional term வந்து ரேஷியோல எழுதும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா therefore m is to n that is equal to minus b1 is to b2. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். 16th question, the ratio in which the x-axis divides the line segment joining the points 6, 4 and 1, minus 7 is first option 2:3, second option 3:4, third option 4:7 and fourth option 4:3. இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ற அந்த லைன் செக்மெண்ட் x-axis வந்து எந்த ரேஷியோல டிவைட் பண்ணுது அப்படின்னு இதுல வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. எது வந்து கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். 16th ஆன்சர் வந்து third option 4:7. 6, 4 வந்து x1 y1 எடுத்துக்கிறோம், 1, minus 7 x2 y2 எழுதிக்கிறோம். By section formula p of x, y that is equal to mx2 plus nx1 divided by m plus n, my2 plus ny1 divided by m plus n. x axisல வந்து y coordinate 0 இருக்கும். So a, 0 அப்படின்னு வந்து எழுதிக்கிறோம். x1 y1 x2 y2 இந்த வேல்யூஸ் வந்து செக்ஷன் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா a, 0 that is equal to m into 1 plus n into 6 divided by m plus n, m into minus 7 plus n into 4 divided by m plus n கிடைக்குது. அடுத்தது a, 0 that is equal to m plus 6n. 1m வந்து m, 6n வந்து 6n divided by m plus n, minus 7 into m minus 7m plus n into 4 plus 4n divided by m plus n கிடைக்குது. இதுல என்ன பண்ணலாம், நம்ம வந்து x coordinate y coordinate வந்து ஈக்குவேட் பண்ணும்போது first term equal to first term, second term equal to second term. So நம்ம second term வந்து நம்ம கம்பேர் பண்றோம். minus 7m plus 4n divided by m plus n that is equal to 0 கிடைக்குது. அதுதான் நம்ம வந்து next stepல எழுதுறோம். minus 7m plus 4n divided by m plus n that is equal to 0. இந்த m plus n வந்து denominatorல இருக்கு, left to right போகும்போது இதோட reciprocal numeratorக்கு வந்துரும். So நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா minus 7m plus 4n that is equal to 0 into m plus n கிடைக்குது. 0 போல எந்த வேரியபிள் நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு அது 0 தான் கிடைக்கும். So இது வந்து 0 அப்படின்னு எழுதிக்கிறோம். 0 into m plus n வந்து 0. So minus 7m plus 4n that is equal to 0 கிடைக்குது. இங்க 4n வந்து left side வந்து பாசிட்டிவா இருக்கு, left to right போகும்போது அது நெகட்டிவ் ஆயிரும். So minus 7m that is equal to minus 4n அப்படின்னு கிடைக்குது. ரெண்டு சைடும் வந்து நெகட்டிவா இருக்கிறதுனால நெகட்டிவ் 7 வந்து கட் பண்ணிட்டு நம்ம வந்து 7m that is equal to 4n அப்படின்னு எழுதலாம். இதுதான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுதணும். 7m that is equal to 4n. இங்க வந்து ரைட் சைடு வந்து n வந்து நியூமரேட்டர்ல இருக்கு, ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடு வரும்போது இது என்ன ஆகும் அப்படின்னா n வந்து ரெசிப்ரோக்கல் டினாமினேட்டர்ல வந்துரும். சோ m by n அப்படின்னு கிடைக்குது. லெஃப்ட் சைடு வந்து 7 வந்து நியூமரேட்டர்ல இருக்கு, லெஃப்ட் டு ரைட் போகும்போது அதோட ரெசிப்ரோக்கல் வந்து டினாமினேட்டருக்கு வந்துரும். சோ 4 by 7 அப்படின்னு கிடைக்குது. m by n that is equal to 4 by 7. இந்த fractional term வந்து நம்ம ரேஷியோல எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா therefore m is to n that is equal to 4:7. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர்.
17th question, if the coordinates of the midpoints of the sides AB, BC and CA of a triangle are 3, 4, 1, 1 and 2, -3 respectively, then the vertices A and B of the triangle are first option 3, 2, 2, 4, second option 4, 0, 2, 8, third option 3, 4, 2, 0, fourth option 4, 3, 2, 4. இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஏபிசிங்கிற ஒரு ட்ரையாங்கிள்ல ஏபி அண்ட் பிசி அண்ட் சிஏ இந்த 3 சைட்ஸோட மிட் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வெர்டிசஸ் ஏ அண்ட் பி வந்து கண்டுபிடிக்கணும். இதுல வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். 17th question answer வந்து option 2 4, 0, 2, 8 triangle ABC எடுத்துக்கிறோம். A வந்து x1, y1, B வந்து x2, y2, C வந்து x3, y3. AB யோட மிட் பாயிண்ட் வந்து 3, 4, BC யோட மிட் பாயிண்ட் வந்து 1, 1, AC யோட மிட் பாயிண்ட் வந்து 2, -3. மிட் பாயிண்ட் M வந்து that is equal to x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. மிட் பாயிண்ட் of AB that is equal to x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. இதோட மிட் பாயிண்ட் வந்து 3, 4. அதுதான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுதணும். Midpoint of AB வந்து 3, 4 the left side எழுதிக்கிறோம். that is equal to x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. இது வந்து நம்ம first termோட first term, second termோட second term வந்து நம்ம compare பண்ணணும். so x1 plus x2 by 2 that is equal to 3, y1 plus y2 by 2 that is equal to 4 னு கிடைக்குது. இங்க வந்து 2 வந்து denominatorல இருக்கு. இங்க left to right போகும்போது அதோட reciprocal வந்து numeratorக்கு போயிரும். so x1 plus x2 that is equal to 3 into 2 அப்படின்னு கிடைக்குது. 3 2s are வந்து 6, x1 plus x2 that is equal to 6. அது வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எழுதிக்கிறோம். இங்க அதே மாதிரி வந்து 2 டினாமினேட்டர்ல இருக்கு. லெஃப்ட் டு ரைட் போகும்போது அதோட ரெசிப்ரோக்கல் நியூமரேட்டருக்கு போயிடும். so y1 plus y2 that is equal to 4 into 2 னு கிடைக்குது. 4 2s are 8, y1 plus y2 that is equal to 8. இத வந்து ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் BC that is equal to x2 plus x3 by 2, y2 plus y3 by 2. மிட் பாயிண்ட் ஆஃப் BC வந்து 1, 1. அதை வந்து லெஃப்ட் சைடு எழுதிக்கிறோம். that is equal to x2 plus x3 by 2, y2 plus y3 by 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ வந்து நம்ம கம்பேர் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டேர்மோட ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்மோட செகண்ட் டேர்ம். அதுதான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுத போறோம். x2 plus x3 by 2 that is equal to 1, y2 plus y3 by 2 that is equal to 1. இங்க 2 வந்து denominatorல இருக்கு. left to right போகும்போது அதோட reciprocal வந்து numeratorக்கு போயிரும். so x2 plus x3 that is equal to 1 into 2, 1 2 is 2. அது வந்து x2 plus x3 that is equal to 2. அது வந்து equation 3 அப்படின்னு எழுதிக்கிறோம். இங்க அதே மாதிரி 2 வந்து left side denominatorல இருக்கு. left to right போகும்போது அதோட reciprocal numeratorக்கு போயிரும். y2 plus y3 that is equal to 1 into 2, 1 2 is 2. so y2 plus y3 that is equal to 2 அப்படின்னு எழுதுறோம். இது வந்து equation 4 னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து midpoint of AC that is equal to x1 plus x3 by 2, y1 plus y3 by 2. midpoint of AC வந்து 2, -3. அதை வந்து left side எழுதிக்கிறோம். that is equal to x1 plus x3 by 2, y1 plus y3 by 2. இதுல வந்து first termோட first term, second termோட second term வந்து நம்ம compare பண்ணணும். so நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா x1 plus x3 by 2 that is equal to 2, y1 plus y3 by 2 that is equal to -3 அப்படின்னு கிடைக்குது. இங்க வந்து 2 வந்து லெஃப்ட் சைடு வந்து டினாமினேட்டர்ல இருக்கு. லெஃப்ட் டு ரைட் போகும்போது அது வந்து நியூமரேட்டருக்கு அதோட ரெசிப்ரோக்கல் போயிடும். அதே மாதிரி இங்க வந்து 2 வந்து டினாமினேட்டர்ல இருக்கு. லெஃப்ட் டு ரைட் போகும்போது அதோட ரெசிப்ரோக்கல் நியூமரேட்டருக்கு வந்துடும். அதுதான் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுத போறோம். x1 plus x3 that is equal to 2 into 2, 2 2s are 4, x1 plus x3 that is equal to 4. இதை equation 5 அப்படின்னு வச்சுக்கிறோம். y1 plus y3 that is equal to -3 into 2. இது ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு நெகட்டிவ் கிடைக்கும். 3 2s are 6. நெகட்டிவ் சைன் இருக்கனால நெகட்டிவ் சைன் எழுதிக்கிறோம். y1 plus y3 that is equal to -6. இது வந்து ஈக்குவேஷன் 6 அப்படின்னு எழுதிக்கிறோம். ஈக்குவேஷன் 1 plus ஈக்குவேஷன் 3 plus ஈக்குவேஷன் 5 that implies x1 plus x2 plus x2 plus x3 plus x1 plus x3 that is equal to right side வந்து 6 plus 2 plus 4 அப்படின்னு கிடைக்குது. இங்க வந்து 2x1 இருக்கு, 2x2 இருக்கு, 2x3 இருக்கு.
சோ நம்ம எப்படி எழுதிக்கிறோம்னா 2x1 plus 2x2 plus 2x3 இந்த ரைட் சைடு வந்து எல்லாமே பாசிட்டிவா இருக்கு சோ அதை ஆட் பண்ணோம்னா 6 plus 2 வந்து 8 8 plus 4 வந்து 12 அதை எழுதிக்கிறோம் இங்க வந்து 2 எல்லா 3 டேர்ம்ஸ்க்கு வந்து காமனா இருக்கிறதுனால அதை என்ன பண்ணோம் காமனா வெளியே எடுத்துறோம் சோ இன்சைடு வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கிறது x1 plus செகண்ட் டேர்ம்ல இருக்கிறது x2 plus தேர்ட் டேர்ம்ல இருக்கிறது x3 சோ 2 into x1 plus x2 plus x3 that is equal to 12 அப்படின்னு கிடைக்குது இங்க 2 வந்து லெஃப்ட் சைடு நியூமரேட்டர்ல இருக்கு லெஃப்ட் டு ரைட் வரும்போது அது என்ன போகும் அதோட ரெசிப்ரோக்கல் டினாமினேட்டர்ல வரும் சோ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா x1 plus x2 plus x3 that is equal to 12 by 2 ன்னு கிடைக்குது இந்த 2 டேபிள் வச்சு நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் 1 2 is 2 6 2s are 12 that is equal to 6 ன்னு கிடைக்குது x1 plus x2 plus x3 that is equal to 6 ன்னு கிடைக்குது Since x2 plus x3 that is equal to 2 equation 3 x1 plus x2 plus x3 that is equal to 6 இதுல x2 plus x3 க்கு 2 னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம் x1 plus 2 that is equal to 6 left side 2 வந்து பாசிட்டிவா இருக்கு left to right போகும்போது அது நெகட்டிவ் ஆயிரும் so x1 that is equal to 6 minus 2 x1 that is equal to 4 first equation implies x1 plus x2 that is equal to 6 x1 ஓட வேல்யூ வந்து 4 அதை சப்ஸ்டிட்யூட் பண்றோம் so 4 plus x2 that is equal to 6 இங்க வந்து 4 வந்து லெஃப்ட் சைடு பாசிட்டிவா இருக்கு லெஃப்ட் டு ரைட் போகும்போது அது நெகட்டிவ் ஆயிரும் so x2 that is equal to 6 minus 4 6 minus 4 வந்து 2 x2 that is equal to 2 னு நமக்கு கிடைக்குது Equation 2 plus equation 4 plus equation 6 implies y1 plus y2 plus y2 plus y3 plus y1 plus y3 that is equal to 8 plus 2 minus 6 ன்னு கிடைக்குது இங்க வந்து 2y1 2y2 2y3 வந்து இருக்குது so 2y1 plus 2y2 plus 2y3 that is equal to 8 plus 2 வந்து 10 minus 6 ன்னு எழுதிக்கிறோம் இந்த 3 டேர்ம்ஸ்லயும் வந்து 2 வந்து காமனா இருக்கு அந்த 2 வந்து காமனா வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ரிமைனிங் இருக்கிறது y1 plus second termல remaining இருக்கிறது y2 plus third termல remaining இருக்கிறது y3 இங்க 10 minus 6 வந்து 4 so 2 into y1 plus y2 plus y3 that is equal to 4 இங்க வந்து left side வந்து 2 வந்து numeratorல இருக்கு left to right வந்து போகும்போது இது வந்து அதோட reciprocal denominatorக்கு போயிரும் so y1 plus y2 plus y3 that is equal to 4 by 2 னு கிடைக்குது இங்க 2 டேபிள வச்சு நம்ம simplify பண்ணலாம் simplify பண்ணோம்னா 1 2 is 2 2 2s are 4 னு கிடைக்குது that is equal to 2 y1 plus y2 plus y3 that is equal to வந்து 2 அப்படின்னு கிடைக்குது நமக்கு வந்து ஈக்குவேஷன் 4ல இருந்து y2 plus y3 வந்து 2 னு கிடைக்குது சோ இத வந்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்றோம் y1 plus y2 plus y3 that is equal to 2 the y2 plus y3 க்கு பதிலா 2 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா y1 plus 2 that is equal to 2 இங்க வந்து லெஃப்ட் சைடு வந்து 2 பாசிட்டிவா இருக்கு லெஃப்ட் டு ரைட் போகும்போது அது நெகட்டிவ் ஆயிரும் சோ y1 that is equal to 2 minus 2 னு கிடைக்குது 2 minus 2 வந்து 0 so y1 that is equal to 0 னு கிடைக்குது அதான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுத போறோம் y1 that is equal to 0 equation 2 implies y1 plus y2 that is equal to 8 y1 ஓட வேல்யூ வந்து 0 so 0 plus y2 that is equal to 8 so y2 is equal to 8 அப்படின்னு கிடைக்குது நமக்கு வந்து x1 that is equal to 4 y1 that is equal to 0 x2 that is equal to 2 y2 that is equal to 8 a வந்து நம்ம எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா x1 y1 எடுத்திருக்கிறோம் அது வந்து 4, 0 அதே மாதிரி b வந்து எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா x2, y2 that is equal to 2, 8 so a is equal to 4, 0 b வந்து 2, 8 இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர் 18th question the midpoint of the line joining minus a, 2b and minus 3a, minus 4b is option 1 2a, 3b option 2 minus 2a, minus b option 3 2a, b option 4 minus 2a, minus 3b என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ற லைனோட மிட் பாயிண்ட் வந்து இந்த கொடுத்திருக்கிற 4 ஆப்ஷன்ஸ்ல வந்து எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் 18th question ஓட ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2 வந்து minus 2a, minus b minus a, 2b வந்து x1 y1 எடுத்துக்கிறோம் minus 3a, minus 4b x2 y2 அப்படின்னு எழுதிக்கிறோம் மிட் பாயிண்ட் that is equal to x1 plus x2 by 2, y1 plus y2 by 2 இந்த மிட் பாயிண்ட் ஃபார்முலால வந்து இந்த x1 y1 x2 y2 அந்த வேல்யூஸ் வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா that is equal to minus a
minus 3a divided by 2, 2b minus 4b by 2 அப்படின்னு கிடைக்குது. இது ரெண்டுமே நெகட்டிவ், அதனால இது ரெண்டையும் ஆட் பண்றோம். மைனஸ் a மைனஸ் 3a வந்து மைனஸ் 4a divided by 2 வந்து as it is எழுதிடுறோம். இங்க வந்து 2b வந்து பாசிட்டிவா இருக்கு, மைனஸ் 4b நெகட்டிவா இருக்கு. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா minus 2b divided by 2 அப்படின்னு எழுதிக்கிறோம். இது வந்து minus 4, 2 வந்து multiples of 2. So 2 டேபிள வச்சு நம்ம simplify பண்ணலாம். 1 2 is 2, இது வந்து 2 2s are 4. So இந்த term நமக்கு என்ன கிடைக்குதுன்னா minus 2a by 1 அப்படின்னு கிடைக்குது. இங்க வந்து 1 2 is 2, இங்க 1 2 is 2, நமக்கு இங்க என்ன கிடைக்குதுன்னா minus b by 1 கிடைக்குது. எந்த நம்பர் அல்லது வேரியபிளை வந்து நம்ம 1ஆல டிவைட் பண்ணாலும் நமக்கு வந்து அதே நம்பர் தான் வந்து கிடைக்கும். So that is equal to நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா minus 2a, minus b அப்படின்னு கிடைக்குது. இந்த ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். 19th question, in what ratio does the y-axis divides the line joining the points minus 5, 1 and 2, 3 internally? First option 1:3, second option 2:5, third option 3:1 and fourth option வந்து 5:2. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் வந்து ஜாயின் பண்ற அந்த லைனை y ஆக்சிஸ் வந்து எந்த ரேஷியோல வந்து டிவைட் பண்ணுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல வந்து எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். 19th கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4, 5:2. மைனஸ் 5, 1 வந்து x1 y1 அப்படின்னு எழுதிக்கிறோம். 2, 3 வந்து x2 y2 அப்படின்னு எழுதிக்கிறோம். p of x, y வந்து that is equal to p of 0, a ன்னு எழுதிக்கிறோம். என்னன்னா y ஆக்சிஸ்ல வந்து x கோஆர்டினேட் வந்து 0ன்னு இருக்கும். So by section formula, இதுல வந்து section formula வந்து யூஸ் பண்றோம். p of x, y that is equal to mx2 plus nx1 divided by m plus n, my2 plus ny1 divided by m plus n. இதுல வந்து p of xy வந்து p of 0, a அப்படின்னு எழுதிக்கிறோம். So left side வந்து p of x, y க்கு பதிலா வந்து 0, a அப்படின்னு எழுதணும். That is equal to இதுல வந்து x1 y1 x2 y2 அந்த வேல்யூஸை வந்து செக்ஷன் ஃபார்முலால வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0, a that is equal to 2m minus 5n divided by m plus n, 3m plus n divided by m plus n கிடைக்குது. இதுல வந்து ஃபர்ஸ்ட் டேர்மோட ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்மோட செகண்ட் டேர்ம் வந்து நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணலாம். இப்ப செகண்ட் டேர்மோட இந்த செகண்ட் டேர்ம் வந்து ஈக்குவேட் பண்ணோம், ஃபர்ஸ்ட் டேர்மோட ஃபர்ஸ்ட் டேர்ம் ஈக்குவேட் பண்றோம். இங்க வந்து 0 equal to 2m minus 5n divided by m plus n கிடைக்கும். 3m plus n divided by m plus n வந்து a ன்னு கிடைக்கும். நமக்கு வந்து இதுதான் வேணும். சோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஃபர்ஸ்ட் டேர்மோட ஈக்குவேட் பண்ணி m ஓட வேல்யூ n ஓட வேல்யூ வந்து என்ன அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கணும். 2m minus 5n divided by m plus n that is equal to 0. இங்க m plus n வந்து டினாமினேட்டர்ல இருக்கு. லெஃப்ட் டு ரைட் போகும்போது அதோட ரெசிப்ரோக்கல் நியூமரேட்டருக்கு போயிரும். So 2m minus 5n that is equal to 0 into m plus n. 0 ஓட எந்த நம்பரோ வேரியபிளோ மல்டிப்ளை பண்ணா நமக்கு 0 தான் கிடைக்கும். So 0 into m plus n வந்து that is equal to 0 அப்படின்னு கிடைக்குது. So 2m minus 5n that is equal to 0. இங்க வந்து 5n வந்து இங்க நெகட்டிவா இருக்கு. லெஃப்ட் டு ரைட் போகும்போது அது பாசிட்டிவ் ஆயிரும். So 2m that is equal to 5n அப்படின்னு கிடைக்குது. இங்க வந்து 2 வந்து லெஃப்ட் சைடு வந்து நியூமரேட்டர்ல இருக்கு. லெஃப்ட் டு ரைட் போகும்போது அதோட ரெசிப்ரோக்கல் வந்து டினாமினேட்டருக்கு வந்துரும். அதே மாதிரி இங்க n வந்து நியூமரேட்டர்ல இருக்கு. ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடு போகும்போது அது டினாமினேட்டர்ல வந்துரும். So m by n that is equal to 5/2 அப்படின்னு கிடைக்குது. So இங்க வந்து பிராக்ஷனல் டேர்ம்ல இருக்கு. இதை வந்து நம்ம ரேஷியோல எழுதும் போது எப்படி எழுதலாம் அப்படின்னா m by n வந்து m:n ன்னு எழுதலாம். 5/2 வந்து 5:2 அப்படின்னு எழுதலாம். So m:n that is equal to 5:2. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். Question number 20. If 1, minus 2, 3, 6, x, 10 and 3, 2 are the vertices of the parallelogram taken in order, then the value of x is option 1 6, option 2 5, option 3 4, option 4 3. கொடுத்திருக்கிறது என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்த 4 பாயிண்ட்ஸ் வந்து parallelogram-ஓட vertices அப்படின்னா நமக்கு வந்து x ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இங்க வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. எது வந்து கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். 20th கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2 வந்து 5. A, B, C, D parallelogram எடுத்துக்கிறோம். A வந்து 1, minus 2, B வந்து 3, 6, C, x, 10, D வந்து 3, 2. Since A, B, C, D is a parallelogram,
midpoint of AC that is equal to midpoint of BD. என்ன reason அப்படின்னா in a parallelogram diagonals வந்து bisect each other. So இந்த கான்செப்டை வச்சு நம்ம வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கிறோம். midpoint M is equal to x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. Midpoint of AC that is equal to midpoint of BD. Left side வந்து A is equal to 1, minus 2. அது வந்து x1, y1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். C is equal to x, 10. அது வந்து x2, y2 அப்படின்னு எழுதிக்கிறோம். Right side வந்து B is equal to 3, 6. அது x1, y1 அப்படின்னு எழுதிக்கிறோம். D is equal to 3, 2. அது வந்து x2, y2 அப்படின்னு எழுதிக்கிறோம். ரெண்டு சைடு வந்து midpoint formulaல வந்து x1, y1, x2, y2 இந்த values substitute பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 1 plus x by 2, minus 2 plus 10 by 2 that is equal to 3 plus 3 by 2, 6 plus 2 by 2 அப்படின்னு கிடைக்குது. இங்க 1 plus x by 2 வந்து as it is எழுதிடுறோம். இது வந்து ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ். இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா minus 2 plus 10 வந்து 8 கிடைக்குது. divided by 2 வந்து as it is எழுதிடுறோம். அதே மாதிரி இங்க ரைட் சைடு வந்து 3 plus 3 ரெண்டுமே பாசிட்டிவா இருக்குது. ரெண்டே ஆட் பண்ணோம்னா 6 கிடைக்குது. டினாமினேட்டர்ல வந்து 2 வந்து as it is எழுதிடுறோம். அதே மாதிரி இங்க ரெண்டுமே பாசிட்டிவ். 6 plus 2 வந்து 8 கிடைக்குது. டினாமினேட்டர்ல வந்து 2 வந்து as it is வந்து நம்ம எழுதிடுறோம். இப்ப நமக்கு என்ன வேணும் அப்படின்னா செகண்ட் டேர்ம் வந்து 8 by 2 8 by 2 அப்படின்னு இருக்குது. சோ ஃபர்ஸ்ட் டேர்மோட ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நம்ம கம்பேர் பண்றோம். சோ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 plus x by 2 that is equal to 6 by 2 அப்படின்னு கிடைக்குது. சோ லெஃப்ட் சைடு வந்து as it is எழுதிடுறோம். ரைட் சைடு வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம் 2 டேபிள வச்சு. சோ 1 2 is 2, 3 2s are 6 அப்படின்னு கிடைக்குது. 3 by 1 வந்து that is equal to 3. சோ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 1 plus x by 2 that is equal to 3 அப்படின்னு நமக்கு வந்து கிடைக்குது. 1 plus x by 2 that is equal to 3. இங்க வந்து 2 denominatorல இருக்கு. லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் சைடு போகும்போது அதோட ரெசிப்ரோக்கல் வந்து நியூமரேட்டருக்கு வந்துரும். So 1 plus x that is equal to 3 into 2. 3 2s are 6. So 1 plus x that is equal to 6 ன்னு கிடைக்குது. 1 வந்து லெஃப்ட் சைடு வந்து பாசிட்டிவா இருக்கு. லெஃப்ட் டு ரைட் போகும்போது அது நெகட்டிவ் ஆயிரும். So x is equal to 6 minus 1. ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்கு. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா 6 minus 1 வந்து 5. x is equal to 5. இதுதான் the question oda answer. Recap: in this video we have seen exercise 5.6 sums 14 to 20. Thank you students.